நண்பர்களே வாங்க, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னன்னா, நம்ம கேரட் வச்சு நல்ல சூப்பர் இது பண்ண போகிறோம். என்ன பொரியல் பண்ண போகிறோம் பாருங்கள். இது வன்பயர் சொல்லுவாங்க, காரமணி சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது. எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாக இருக்குது. கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், கீரி போட்டுக்கிடுங்க. பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கிடுங்க. ஆனியன் போட்டுக்கலாம். மட்டமாக போட்டு பொரியல் பண்ணும்போது அதில் ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும் பார்த்தீங்களா, அது நிறைய பேருக்கு பிடிக்காது. டேஸ்ட்டும் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். இது நம்ம இந்த காரமணி இந்த போட்டு நம்ம பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் இந்த மாதிரி சின்னதாக துருவி வச்சுக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிடுங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கிடலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்ல கிளறி விட்டுக்கிடுங்க. காரமணி நண்பர்களே, இது ரொம்ப இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, நம்ம அழுக வேகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும், உடஞ்சி போகாமல் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்ல டேஸ்ட்டும் கூட, ஹெல்த்தியும் கூட. நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட வேண்டாம் அப்படின்னு உள்ளவங்க, பிடிக்காதுங்கிறவங்க தேங்காய் போட வேண்டாம். அப்படி போடாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கும். தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். நாங்கள் தேங்காய் போட்டு தான் பண்ணுவோம் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கம்ம வாசனை தூக்கலாக வருது. கலர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியான நம்ம கேரட்டு பொரியல் ரெடி. நண்பர்களே, இந்த பொரியல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.